காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன் மீது புகார் கூறிய MLA விஜயதரணியை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் 49 பேர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பாக காங்கிரஸ் ஊடகத்துறை தலைவர் கோபண்ணா வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் இயக்கத்திற்கு உள்ளேயே தொண்டர்களிடையே செல்வாக்கு இல்லாத ஒரு சிலர் இளங்கோவன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் உள்ள சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவர் இளங்கோவனிடம் விஜயதரணி முறையிட்ட போது அவர் நடந்து கொண்ட முறையை எவருமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த கூட்டறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மகிழா காங்கிரஸை சேர்ந்த சாந்தா ஸ்ரீனி, மானசா பாத்திமா ஆகியோர் காவல் நிலையத்திற்கு சென்று EVKS இளங்கோவன் மீது கிரிமினல் புகார் கொடுத்ததை விட கட்சி விரோத நடவடிக்கை வேறு எதுவும் இருக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சிக்குள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சினைகளுக்கு காவல்துறையை நாடியதன் மூலம் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் கற்பித்த விஜயதரணி உள்ளிட்டவர்கள் மீது காங்கிரஸ் தலைமை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த அறிக்கையில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் 49 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். தமிழக காங்கிரஸ் கட்சியில் சற்று ஓய்ந்திருந்த உட்கட்சி பூசல் மீண்டும் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. EVKS இளங்கோவன், விஜயதரணி இருவரும் டெல்லியில் மேலிட தலைவர்களை சந்திக்க டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன். EVKS இளங்கோவன், விஜயதரணி இருவரும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? வணக்கம் அனிதா. இன்று விஜயதரணி மற்றும் EVKS இளங்கோவன் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்திப்பதற்கான நேரம் கோரி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான நேரம் ஒதுக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் மூன்றாவது நாள் இன்று தொடங்க இருக்கிறது. இங்கு முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக சகிப்புத்தன்மை, மாட்டிறைச்சி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்படாது என்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைத்திருக்கிறது. ஆனால் விஜயதரணி மற்றும் EVKS இளங்கோவன் அவர்கள் தில்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று மாலை அல்லது நாளை அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆனால் விஜயதரணியை பொறுத்தவரையில் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மகிழா காங்கிரஸ் தலைவி சோபா உஷாவிடம் நடந்த அனைத்து விஷயங்களையும் அவரிடம் தெரிவித்திருக்கிறார். அதாவது, இளங்கோவன் அவர்களுக்கு நான் முழுமையான ஒரு ஆதரவை வழங்கி வந்தேன். ஆனால் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களிடமும் தகாத வகையில் அவர் நடந்து கொள்கிறார். அதே போன்று தன்னுடைய ஆதிக்கத்தையே அதிகமாக அவர் தனது செயல்பாடுகளில் எப்போதும் காண்பித்து வருகிறார். கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இது சரியானதாக இருக்காது என்பதை சோபா உஷாவிடம் தெரிவித்திருப்பதாக நமக்கு அவர் தெரிவித்திருந்தார். அனிதா. ஸ்டீஃபன், இணைப்பிலே இருங்க. ஸ்டீஃபன், இளங்கோவனையும் சர்ச்சையையும் பிரிக்க முடியாது, அது பற்றி இப்போது பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று ஓராண்டு முடிவடைந்துள்ள நிலையில் EVKS இளங்கோவன் சந்தித்த சர்ச்சைகள் கொஞ்சமல்ல. சர்ச்சைகளும் இளங்கோவனையும் பிரிக்க முடியாது என்கிற அளவிற்கு தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் இளங்கோவன். அவற்றில் சிலவற்றை தற்போது காணலாம். கடந்த ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதியன்று ஞானதேசிகன் பதவி விலகியதை அடுத்து காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் இளங்கோவன். GK வாசன் காங்கிரஸ் கட்சியை விலகிய போது இன்னொருவர் தனது மகனுடன் கட்சியை விட்டு சென்றால் நலமாக இருக்கும் என சிதம்பரம் தரப்பினருடன் மோதல் போக்கை கடைபிடித்தார் இளங்கோவன். கார்த்தி சிதம்பரம் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதை அடுத்து கட்சியிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என கூறி அவருக்கு இளங்கோவன் நோட்டீஸ் அனுப்பினார். பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திப்பு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதால் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் அரங்கத்தில் பணிபுரிந்த போது தன்னை தாக்கியதாக வளர்மதி என்பவர் காவல் நிலையத்தில் இளங்கோவன் மீது புகார் அளித்தார். இந்த விவகாரத்தில் இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றார். அதன் தொடர்ச்சியாக வாசன் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியதால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் டெல்லி மேலிட தலைவர்களை சந்தித்த ப. சிதம்பரம், தங்கபாலு உள்ளிட்ட தலைவர்கள் இளங்கோவனை நீக்குமாறு வலியுறுத்தினர். இதற்கு பதிலடியாக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலுவை கவிஞர் என்று வர்ணித்த இளங்கோவன் அவரது சொத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தினார். வர்த்தக காங்கிரஸ் தலைவராக இருந்த வசந்தகுமாரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கினார் இளங்கோவன். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளங்கோவனுக்கு தன்னை நீக்க அதிகாரம் இல்லை என தெரிவித்தார் வசந்தகுமார். தற்போது மகளிர் காங்கிரஸ் தலைவி விஜயதரணியை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இளங்கோவன்.
ஸ்டீஃபன், மகிழா காங்கிரஸ் தலைவியை விஜயதாரணி அவர்கள் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது? நிச்சயமாக அனிதா, அதாவது இதற்கு முன்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களான குமரி ஆனந்தன், சிதம்பரம், தங்கபாலு, கிருஷ்ணசாமி, வசந்தகுமார் உள்ளிட்டோர் டெல்லிக்கு வந்து காங்கிரஸ் தலைவர், அதாவது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய EVK இளங்கோவனுடைய செயல்பாட்டு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் தலைமையிடம் தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து நேற்று விஜயதாரணி MLA அவர்கள் கட்சியினுடைய அனைத்து மகளிர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோபா உஷாவிடம் இளங்கோவன் குறித்த நடவடிக்கைகளும் அவர் பெண்களுக்கு எப்போதும் மரியாதை தந்ததில்லை என்பது குறித்த விஷயங்களையும் தலைவியிடம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து சோபா உஷாவிடம் நாம் கேட்டபோது அவர் கட்சியுடைய தலைமைக்கு நான் இது தொடர்பாகவும் விஜயதாரணியுடைய புகார் தொடர்பாகவும் நான் தெரிவித்திருக்கிறேன். விரைவில் சோனியா அவர்கள் இது குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார் என்று அவர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்.